வணக்கம் உறவுகளை, நாம் படுக்கா மீனை தான் உயிரிழ பயன்படுத்தினோம். நம்ம இந்த கயிறு வந்து நேற்று போட்டது. நமக்கு இன்றைக்கி ஒரு அருமையான மீன் தான் மாட்டியிருக்கு. இரவு முழுசாக கயிறு கடலில் தான் இருந்தது. பாருங்கள் உறவுகளை, அருமையான மீன், செம்பல்லி மீன். ரொம்ப சுவையான மீன், ரொம்ப எல்லாத்துக்குமே குழம்பு வைக்கிறதுக்கு, அப்புறமா பொரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற ரொம்ப சுவையான செம்பல்லி மீன். ராத்திரி முழுசாகவே தண்ணியில் தான் இருந்திருக்கு. அப்படி இருந்தாலும் அது ஆக்டிவாக தான் இருக்குது உறவுகளை. பாருங்கள், ரொம்ப ஆக்டிவாகலாம் இல்லை, கொஞ்சமாக ஆக்டிவாக ஓடிட்டு தான் இருக்குது. நமக்கு கிடைச்ச அருமையான செம்பல்லி மீன் உறவுகளை பாருங்கள். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு செம்பல்லி மீன் கிடச்சிருக்கு. இது நம்ம படுக்கா மீன் உயிரிழை பயன்படுத்தி தான் நாம் இந்த செம்பல்லி மீனை பிடிச்சிருக்கோம். அருமையான மீன் தான் செம்பல்லி மீன். பாருங்கள் உறவுகளை, அருமையாக நீந்திட்டுருக்கு. நாம் கடலில் தான் பிடிச்சோம். பாருங்கள், கல்லுகளுக்கு இடையில் தான் நான் ஓட வச்சு காணொளி பதிவு பண்ணிகிட்ருக்கேன். மீன் கல்லுக்குள்ளே போயிட்டால் திருப்பி வராது. இருந்தாலும் நம்ம காணொளி உறவுகளுக்காக பதிவு பண்ணணுமே, அதுக்காக தான் சரி கல்லுக்குள்ளே போனாலும் பார்த்துக்கலான்னு தான் காணொளி பதிவு பண்ணிகிட்ருக்கேன் உறவுகளை. பாருங்கள், அருமையாக செம்பல்லி மீன் பிடிச்சிருக்கோம். அருமையான மீன், சுவையான மீன் உறவுகளை. நம்ம இது படுக்கா மீன் உயிரிழையாக பயன்படுத்தி தான் நாம் பிடிச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு முன்னாடியே போட்ட கயிறு தான் இது. நாம் படுக்கா மீன் உயிரிழையாக போட்டுட்டு இரவு நேரத்தில் ஒரு வாட்டி வந்து பார்த்து கிடைக்கல, எந்த மீனுமே கிடைக்கல. அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தப்போ அருமையாக இந்த செம்பல்லி மீன் கொழி இருக்குது. நாம் இதை தூக்கி எடுத்துடலாம் உறவுகளை. பாருங்கள், அருமையான செம்பல்லி மீன் தூக்கி காணொலியை பக்கத்தில் வச்சு பதிவு பண்ணுது உறவுகளை. பாருங்கள், அருமையான மீன் செம்பல்லி மீன். பாருங்கள் உறவுகளை, அது எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் இந்த மீன். பாருங்கள் உறவுகளை, நாம் அருமையாக பிடிச்சிட்டோம். நேற்றைக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு நினச்சோம், அதுக்கு பதிலாக இன்னைக்கு கிடச்சிருக்கு அருமையான செம்பல்லி மீன். ஓகே உறவுகளே, பாய்.